இந்து முஸ்லீம் இவங்களுடைய கலவரத்துக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நிறைய காரணமா சொல்லப்படுது இல்லையா? வச்சுக்கிட்டு இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த வருஷம் ட்ரை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அமித்ஷா வந்துட்டு போயிருக்காரு, சான்சஸ் இருக்கு. வணக்க மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா ஆக்சுவலா புஷ்பக விமானம் சொல்லுவாங்கல்ல, இந்த ராவணன் யூஸ் பண்ணது. புராணங்கள்ல இதிகாசங்கள்லாம் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த புஷ்பக விமானம் அப்படின்ற பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த அன்னப்பறவை ரூபத்தில், மேகங்கள் ரூபத்தில் அப்படிலாம் பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வந்து ஒரு ட்ரோனு ஏவுகணை தாக்குதல்லாம் அந்த டைமிங்ல நம்ம வச்சுருக்கோம். கீதையில் வந்து சொன்னாங்கல்ல, கிருஷ்ணன் சொன்ன விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த டேர்ம்ஸை வச்சு தான் நம்மளுடைய ஓப்பன்ஹைமர் நியூக்ளியர் வெப்பனை தயாரித்தார். ஸோ அப்போ அங்கேயே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ தொழில்நுட்பம்ன்றது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்திருக்கு. அப்போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பம் ஏன் மறைக்கப்பட்டது, அது ஏன் திடீர்னு காணாமல் போச்சு, திருப்பி முதர்ந்து நம்ம ரீசர்ச் பண்ணி, அதாவது விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யான விஷயத்தை ஏன் கட்டமைக்கணும்? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி இருக்குது அப்படின்றது நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. நம்ம புராணங்கள் இதிகாசங்கள்லாம் மேலை நாட்டு ஆட்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சமஸ்கிருதத்துக்குள்ள தான் ரகசியம் ஒழிக்கப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்தை ஒழிக்கப்பட்டிருக்குன்னா நீ வந்து ஹிந்துவா, நீ வந்து ஒரு சங்கியா அப்படின்னு கேட்பீங்க. தற்கொலை மாதிரி கேள்வியக்கூடாது. சமஸ்கிருதத்துக்குள்ள அவங்க ரகசியத்தை கடத்திட்டு இருந்த ரகசியத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க. நம்ம ஊர் ஆட்கள்லாம் மன்னர்கள்லாம் இருக்காங்க இல்லை, அவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கா செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் அழிச்சிட்டானுங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு வரவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானுங்க அப்படின்னா, இப்போதான் புதுசாக அதாவது நியூ ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குல்ல. பழைய கோட்பாடை அழிச்சிட்டு புது கோட்பாடு உருவாக்கியிருக்கானுங்க. இந்த கோட்பாடுக்குள்ள மக்கள் அடாப்ட் ஆகிட்டானுங்க. திடீர்னு இந்த பழைய கோட்பாடு வந்து வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பழைய கோட்பாடெல்லாம் கவனிக்கும் போது அப்போவே நம்ம கிட்டலாம் இருந்திருக்கு அப்படின்னா, அது ஏன் மறைக்கணும்? இப்போ ஏன் அதை புதுசாக உருவாக்குற மாதிரி காட்டணும்? அப்போ யாரோ நம்மளை கட்டுப்படுத்துறாங்க, நமக்கு மீறிய ஏதோ ஒரு சக்தி மனித குலத்தை கட்டுப்படுத்துன்ற ஓப்பனான விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். ஸோ புரியுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுக்காக தான் புராணங்கள்ல இதிகாசங்கள் டப்ஸா கதை அப்படின்றத ஆக்கி விட்டுறானுங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெளியே வரும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுட்டு அவனுக்கு எதிராக செயல்படுறதுக்குள்ளேயும் ஒன்வல் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணி எல்லாருக்கும் சிப்பை வச்சு எல்லார் வீட்லேயும் சிசிடி கேமரா பொருத்திப்பட்டு பிக் பாஸ் உங்களுக்கு கவனிச்சுட்டு இருப்பாரு. ஒன்றும் பிடுங்க முடியாது. அப்போ பிடுங்க முடியாதுன்றக்காக தான் இப்போ உட்காந்து பிடிங்கிட்டு இருக்கேன். பிழிச்சுக்க பொழைச்சிக்க. இன்னைக்கான வீடியோ என்னன்றது அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு தானே விநாயகர் சதுர்த்தி. ஸோ இன்னைக்கு வந்து வீட்டில் கொலக்கட்டைலாம் செஞ்சுக்கிருக்காய். சாமி கும்பிடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ கொலக்கட்டை கும்பிடுங்க, செய்யுங்க, நல்லா கொலக்கட்டை நல்லா இருக்கும், செஞ்சு கொடுங்களான்ட்டேன். ஸோ அன்னைக்குன்னு ஒரு சாப்பிட்டு பழகி வச்சுல. ஸோ அதெல்லாம் கொலக்கட்டை பண்ண சொல்லியிருக்கேன். மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. என் பார்வையில் இந்த விநாயகர் சதுர்த்தியும் இப்போ நடக்க போகிற நிகழ்வுகளையும், நடந்துகிட்டு இருக்க நிகழ்வுகளையும், நடந்து முடிந்த நிகழ்வுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரே ஏஐட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா, அந்த ஏஐ என்ன பண்ணணும்னா, வரலாற்றுலையும் புராணங்களையும் நியூஸ்லையும் ஃபாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி என்ன மெசேஜோ அதை கொடுக்கும். ஸோ இதுதான் நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடவுள் பேர்ல கல்லவரோம், ஐயோ சாமி வேணா சாமி. மதுரையில கல்லவரோம், ஐயோ சாமி வேணா சாமி. கொங்கு நாட்டுல கல்லவரோம், திருப்பூர்ல கல்லவரோம், ஐயோ சாமி வேணா சாமி. ஒரு டைம் ஒருத்தன் ஸ்பை ஆகிட்டானா, ஆல்வேஸ் ஸ்பை தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிய வேண்டியவங்களுக்கு. கலவரம் தாப்பாருடா அப்படின்ற பாட்டு தான் அதிகமாக வைப் ஆகிற மாதிரி அந்த ஒரு வேர்டு தான் எல்லா இடங்களையும் என் கண்ணில் படுது. ஏன் படுதுன்னே தெரில. ஸோ எல்லாமே காரணமின்றி எதுவும் நடப்பதில்லை காஸ்மோரா. அந்த மாதிரி தான் அமித்ஷா வருகைன்னு சொல்லி முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருந்தார், காந்தராஜ். அவர் பேர் காந்தராஜ் தான் நினைக்கிறேன். அவர் வந்து அதாவது பிரபாகரன் இருக்கார்ல, அவங்கெல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு பொலிட்டிக்கல் ஞானம் உள்ள ஆள், அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் உள்ள ஃபேமிலி தான். ஸோ எல்லா பொலிட்டிஷியனுக்கும் இவர் நல்லாவே தெரியும். இவர்கிட்ட எல்லா பொலிட்டிஷியனை பற்றியும் நல்லாவே தெரியும். ஸோ இவர் இப்போ யூடியூப்பில் ஒரு யூடியூப் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் டாக்டர் வேறு. அவர் என்ன சொல்கிறது, இந்த ஆண்களுடைய தன்மை இருந்த செக்ஸுவல் டாக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டாக்டர் அவர் நிறையா இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. செக்ஸுவல் சம்மந்தமாக இல்லை, பொலிட்டிக்கல் சம்மந்தமாக. ஸோ பார்த்துருப்பீங்க நீங்களும். உங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அமித்ஷா தமிழ்நாட்டு வருகை. இப்போ அது என்ன பெரிய விஷயம், அவங்களாம் வந்துட்டு போயிட்டு தானே இருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் சொன்னதை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கருத்துலாம் இங்கே இல்லை, நம்ம கான்ஸ்பிரசி பேச வந்திருக்கோம். நம்ம இதுக்கு அரசியல் பேசிக்கிட்டு. இந்த ஃபோட்டோ பாருங்க, அதாவது நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸில் பார்த்த ஃபோட்டோ. விநாயகர் வந்து ராணுவ உடை அணிஞ்சு கையில் கண்ணை வச்சு நிற்கிறார். விநாயகருக்கும் கண்ணுக்கும் ராணுவத்துக்கும் என்னடா சம்பந்தம்? இது எனக்கு புரியல. அதாவது இவங்க விநாயகர் சிலையை ஈவேரா உடைச்சாருன்னு சொல்லி ஆவும் கத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்கள் கடவுள்லாம் கொச்சைப்படுத்துறாங்கலாம் பேசுகிறாங்க. கரெக்டு.
இப்போ அந்த கற்சிலையை அவர் சொந்த காசு போட்டு வாங்கி உடைக்கிறாருன்றப்போ அது அவர் நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசினார். இந்துக்களுடைய உணர்வை கொச்சப்படுத்திட்டாருன்னா நிறைய பேசுனீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் பார்க்குற வரைக்கும் அந்த திருவிழா நடக்கிற வரைக்கும், இந்த கொண்டாட்டம் நடக்கிற வரைக்கும் முன்னாடியே வாங்கி அந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லாரும் காசு போட்டு ஒரு பெரிய சிலையை செஞ்சிடறாங்க. அந்த சிலைக்குள்ள குட்டி குட்டி செங்கல் சிலையை வீட்டில் வச்சுட்டு கொண்டு கொடுக்குறாங்க. ட்ரைசைக்கிள்ல இருந்து டாடா ஏசில இருந்து பெரிய லாரி இருக்குல்ல, லாரி வரைக்கும் கொண்டு போய் கடல்லையோ ஆற்றுலையோ கிட்ட கரைக்கிறாங்க. அது எப்படி கரைக்கிறாங்கன்னா தூக்கி எறிகிறாங்க. அவ்வளோ நாள் கொண்டாடின சாமியை நல்லா கொண்டாடுவாங்க, பூஜை புரோணஸ்காரம், ஐயோ பகபக்தியோட கீழே விழுவாங்க, கும்பிடுவாங்க. ஆனால் வண்டியில் தரக்கு முறக்க தூக்கி போட்டு ஏறி மிதிச்சு அது மேலே ஏறி சவாரி பண்ணி தண்ணிக்குள்ள முக்குவாங்க, சாமியை போட்டு உள்ள அமுக்கி நொறுக்கி மண்ணாக்குவாங்க. ஸோ இதை தானே ஈவேரா அவரும் பண்ணாருன்னு சொல்றாங்க. சொல்லப்போனால் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் என்ன ஒன்று, திருவிழான்னு ஒரு விஷயம் நடக்குது, அது ஒரு நம்பிக்கை. எப்படி இந்த கடவுளை கும்பிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ற வரைக்கும் தான் அந்த நம்பிக்கையா, கொண்டு போய் கரைக்கிறப்போ அது நம்பிக்கை இல்லையா? அது ஒரு கல்லாவோ ஒரு மண் பாண்டமாக தான் பார்க்குறாங்க. அப்படிதான் அது சிதைக்கப்படுது. திருப்பி கரையோரம் வந்து மூக்கோ வாயோ அந்த தும்பிக்கையோ கிடக்கும், பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் நம்பிக்கையா? இது வந்து சரியான ஒரு அணுகுமுறையா? அப்படி ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னா தத்துவம் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கா. அப்ப இது என்னமோ தப்பா இருக்க மாதிரி தானே தெரியுது. ஒருத்தவங்க அதை உடைச்சா எங்க நம்பிக்கையை கொச்சப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ அம்மான்னு குதிக்கிற நாமளே கொண்டு போய் அதை தான் செய்யறோம். இதுல எனக்கு புரியல முரண்பாடு. சரி, இந்த ராணுவ உடையில வந்திருக்காரு. இப்போ நம்ம கில்லி படத்துக்கு போவோம். 2004 பயணப்பட போயிடும். எல்லாரும் 2004 பயணப்படுங்க. 2004 கில்லியில அந்த துரத்திட்டு வருவாங்கல்ல, த்ரிஷாவும் அவங்களும் ஓடி இருப்பாங்க, தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ மேல இருந்து டவர்ல லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே குதிப்பாங்க. லைட் ஹவுஸ் அங்கிருந்து கீழே குதிப்பாங்க. கீழே ஒரு மிகப்பெரிய அந்த சாமிக்கெல்லாம் கொண்டு போவாங்களா, அந்த பல்லாக்கு ஒப்பு வச்சுட்டு போவாங்களா, அந்த மேல ஒரு கொடை மாதிரி இருக்கும். அந்த கொடையை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கொடி என்ன, இந்தியாவோட ஃபிளாக் என்ன? ஓகே, ஸோ இந்த கொடி வந்து இந்த கொடி தான் காப்பாற்றுது, அவங்கள காங்கிரஸ் தான் காப்பாற்ற போகுது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆர்எஸ்எஸ் பேசுது, பிஜேபி, அதாவது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே நாம் தமிழர்ல இருந்து பேப்பர் படுக்க வச்சு கூட விஜய் விமர்சித்தாங்க. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். ஆனா காங்கிரஸ்ல இருந்து மட்டும் ஒரு வார்த்தை வரல. அப்பவே காங்கிரஸ்குள்ள போக வேண்டிய ஒரு ஆள் தான் போகல. ஸோ நேரமும் காலமும் அமையும் போது எல்லாம் அமையுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓகே, இப்போ அந்த மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க, காங்கிரஸ் தான் காப்பாற்ற போகுது. மேலே வந்து குதிப்பாரு, காங்கிரஸ் காப்பாற்றி தூக்கிட்டு போயிடும். ஸோ இந்த விநாயகர் ஊர்வலத்தில் அவர் தப்பிச்சு போயிடுவார். அந்த சக்தி தப்பிச்சு போயிடுவார், கந்தன் காப்பாற்றிடுவார். சரி, ரைட்டு. இப்போ அந்த ஒரு ஸ்டாச்சு வரும், போலீஸ்காரங்க இந்த பக்கம் துரத்துவாங்க. அப்போ போலீஸ்காரங்க எஸ் ஆகும்போது திருப்பி கூட்டத்தில் மிங்கிள் ஆயிடுவானுங்க. அப்படி மிங்கிள் ஆகும்போது இந்த போலீஸ்காரங்க அவங்க அப்பா வந்து கன் எடுத்து சுற்றுவார். வேலு நில்றான்னு சொல்லுவார். சார் நீங்கள் வேலு சுடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கணேசனை சுட்டுறாங்க சார்னு சொல்லுவார். அவங்க கணேசன் கண்ணோட வருவாப்புல. ஸோ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? சிவன், முருகன், விநாயகன் இவங்களுடைய கதையை வச்சு நாங்கள் அப்பப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சூட்சமாக இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஓப்பனாக தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விஷயம் இருக்குது, விநாயகர் சதுர்த்தியில் விஷயம் இருக்குது. இப்போது செப்டம்பர் 5க்கு போவோம். வரப்போகிற செப்டம்பர் 5 இருக்குல்ல, இந்த செப்டம்பர் 5 வந்து நம்மளுடைய மதராசி படம் ரிலீஸ் ஆக போகுது. இது என் ஊர் சார், நானும் கூட நிற்பேன். அந்த படத்தோட ட்ரெய்லரில் ஓப்பனாக சொல்லிட்டாங்க செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. இப்போ இந்த செப்டம்பர் 5ன்றது இந்த போடுற ஃபோட்டோவை பாருங்க. இந்த ஃபோட்டோவில் வந்து என்ன சொல்கிறாங்க, செப்டம்பர் 5 நண்பன் படம். ஸோ இந்த நண்பன் படம் வந்து செப்டம்பர் 5ன்னு ஒரு லைட் ஹவுஸில் எழுதுவாங்க. அப்போது அந்த லைட் ஹவுஸ் வந்து கீழே குதிச்சு தப்பிச்சு போவார். இது வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கு, தண்ணி தொட்டி மாதிரி தான் இருக்கும். பார்க்க போனால் அது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு லைட் ஹவுஸும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே செப்டம்பர் 5 எழுதி குறிச்சு வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோட் படம், இந்த கோட் படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் 5. மதராசி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா செப்டம்பர் 5. கோஇன்சிடென்ஸா? அவர் செப்டம்பர் 5 கோட்டில் வந்து இவருக்கு கன்னத்தை கொடுப்பாராம். இவர் செப்டம்பர் 5 மதராசியில் சவுத் இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு படத்தில் நடிப்பாராம். எப்படி பாரு, கன்னு இதில் எல்லாத்துலேயும் குறிக்க வர்றது கன்னு தான். இந்த படத்தில் என்ன சொன்னாங்க, மதராசியில் என்ன குறிக்க இருந்தாங்க, சவுத் இந்தியாவுக்குள்ள அத்துமீறி 6 கண்டெய்னரில் இல்லீகல் விளையாட்டு சாமான் வரப்போகுது அப்படின்றது தான் படத்தோட கோர் அம்சமாக ட்ரெய்லரில் காட்டுறாங்க. இதில் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா இடங்களுமே கன்னு தான் சிம்பாலிசமாக காட்டப்படுது. தமிழ்நாட்டில் கன் தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கன் தொழிற்சாலைகள் உருவாக்க போகிறாங்க. கன் தொழிற்சாலை போய் விசிகா கட்சிக்காரங்க போய் ஏதோ மாமூல் கேட்ட போனாங்கன்னு ஒரு கேஸு குண்டாசு போட்டிருக்காங்க.
இவங்களுக்கு வேலை இல்லை, என்ன மக்களுக்காக சமூக நீதினு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ மாமூல் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மாமூல் கேட்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சமூக நீதி. சரி ரைட்டு, இந்த நியூஸ் நான் பார்த்தேன், என்ன இருந்துச்சு நான் போட்டு விட்றேன். இந்த நண்பன் படம் வந்து ரிலீஸ் ஆன டேட் எப்போ போட்டிருக்காங்கன்னா ஜனவரி 13 போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் செக் பண்ணி பார்க்கும்போது ஜனவரி 12 போட்டிருக்காங்க. ஸோ 12 13 போட்டிருக்காங்க. இந்த 13 குறிக்கிறதுக்கான காரணம் என்ன, கூட்டுத்தொகை 4. 4 பிரிச்சா 13 வரும்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரொம்ப நாள் முன்னாடியே. 2012 நடந்திருக்கு. இந்த 2012 நண்பன்ற படம் வருது. இந்த 2013 இருந்து, அதாவது 2012 2013 இருந்து தான் பாரிசாலன்ற ஒரு கோமாளி உருவாக்கப்படுறான். நல்லா நோட் பண்ணி பாருங்க, பாரிசாலனே சொல்லியிருக்கான் 2013 2012 தான் நான் இந்த இதெல்லாம் வரேன், இதுக்குள்ளலாம் வரேன்னு சொல்றான். ஸோ அப்போ இருந்து 10 வருஷம்னு வச்சுக்கோங்க, கணக்கு போட்டுக்கோ, கூட்டி கழிச்சு போடுற கணக்கு சரியா வரும். 10 வருஷம் கணக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீக்கு வரான், லைம் லைட்டுக்குள்ள வரான். செப்டம்பர் 5 இந்த நாளை குறிச்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு நண்பன் படத்துல சொல்லுவான். இந்த சைலன்சர்னு ஒருத்தன் கண்ணாடி போட்டுக்கிட்டு டோமார் மட்டும் இருப்பான். அந்த டோமார் மட்டும் இருக்கவன் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவனோட பாடி லாங்குவேஜ், அவனோட பேசுற ஆட்டிடியூடு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாரிசாலன் எங்கேன்னு இருக்கும். 10 வருஷம் கழிச்சு இதே நாள் இதே ஸ்டேஷனுக்கு திரும்பி வருவோம்டா. அப்போ தெரியும்டா நம்மள யார் பெரிய ஆளா இருக்கான்னு. ஆம்பளையா தான் வாங்கடா, இந்த நாளை மறந்துடாதீங்கடா. பாரிசாலனோட கேரக்டர் அப்படியே கலைச்சு அடிச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கும். ஆனா பாரிசாலன் இந்த டைம்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ எப்படி இந்த கேரக்டர் உருவாக்க முடியுது? ஸோ நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் இவனுங்க ஸ்கிரிப்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்குலாம் அந்த மெசேஜ் எங்க இருந்து வருதுன்னா நாகர்கள்ட்ட இருந்து. நாகர்களுக்கு யார் கம்யூனிகேட் பண்றாங்கன்னா 4th டைமென்ஷன்ல இருந்து ராணி. அந்த ராணி நேரடியாக இங்க வர்றதுக்கு தான் பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ உலகம் மாறிடுச்சு, உண்மைகள் அழிக்கப்பட்டுடுச்சு, ஒரு போர் ஆரம்பமாயிடுச்சு. ஆனா உன்னோட முடிவு எப்படி இருக்கும்னு அதுக்கு தெரியும். தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஒண்ணுக்கொன்னு சந்திக்கும் புள்ளிதான் தமிழ்நாடு. இது வேணாம், இது ரொம்ப ஹைலியா போகும், இதை விட்டுருங்க. பட் இந்த மேட்ரு உண்மை. இவன் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த கேரக்டர் சூஸ் பண்ணி அந்த கேரக்டர் இந்த மாதிரி நடிக்க வைப்பாங்க, கேஸ்டிங் பண்ணுவாங்க. கேஸ்டிங்கை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். மிலாடி நபி வரப்போகுது. முஸ்லீம்களுக்கான முக்கியமான விஷயம் மிலாடி நபின்னு ஒன்று வரப்போகுது. ஹிந்து முஸ்லீம் இந்த பஞ்சாயத்தை பற்றி அந்த வீடியோக்கான முக்கியமான காரணமே இந்த விநாயகர் சதுர்த்தி, இஸ்லாம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்காக தான். இப்படி ஒரு விஷயம் எனக்கு படுது, இதில் கொஞ்சம் சூதானமாக இருங்க அப்படின்றத, அதாவது அவேர்னஸ் வீடியோ தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. மிலாடி நபி வந்து செப்டம்பர் 5 வருது. செப்டம்பர் 5 நம்முடைய நானும் கூட நிற்பேன் மதராசி படம் ரிலீஸ் ஆகுது. மதராசோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட், இந்த மாதம் ஆகஸ்ட் 24 ரிலீஸ் ஆகுது. மிலாடி நபி பிறை வந்து எப்போ தெரிஞ்சு அவங்க செப்டம்பர் 5 தான் நம்ம மிலாடி நபி கொண்டாடணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 24, அதாவது அக்டோபர், இந்த மாதம் அக்டோபர் ஆகஸ்ட் 24 அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பிறை தெரிஞ்சிருச்சு, அப்போ செப்டம்பர் 5 தான் நம்ம வந்து மிலாடி நபி கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ கோயின்சிடன்ஸ் நடக்குதா? ஆகஸ்ட் 24 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 24 அவங்க பிறை கனெக்ட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 5 அவங்க மிலாடி நபி கொண்டாட போகிறாங்க. செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது எல்லாத்துலேயுமே வன்முறை சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது நம்ம உலகம் முழுக்க இந்த வாதம்ன்ற வார்த்தை, வாதம் சொல்லுவாங்கள்ல, கிளர்ச்சி, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுல முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, வாதின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டீங்கனாலே இவ்வளோ பெரிய தாடி மீஸ் எல்லாமே இல்லை தலப்பா போட்டுக்கிட்டோ பெரிய அதாவது இஸ்லாம் அடையாளம் தான் நமக்கு காட்டப்பட்டிருக்கு எல்லா படங்கள்லையும். பார்த்தீங்கன்னா குறிப்பாக விஜய் படங்கள்ல எல்லா படங்கள்லையுமே அப்படி தான் காட்டப்படும். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் காட்டியிருப்பாங்க. அதாவது இப்போ ரீசனாக கூட நடிச்சார்ல அமரன் படத்தில் சிவகார்த்தி நடிச்சாங்களா, அந்த படத்துலையும் அப்படி தான் காட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்கள தான் அப்படி காட்டப்பட்டிருக்கு, உலகம் முழுக்க அப்படி தான் காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா வட்டிக்கு எதிரான ஒரு கேங்கில், வட்டிக்கு விடக்கூடாது, வட்டிக்கு வர்றது பாவம், வட்டிக்கு கொடுக்குறதும் வாங்குறதும் பாவம்னு சொன்னது. வட்டியை வச்சு தான் அவன் உலகத்திலே குட்டி போட்டு வளர்ந்துருக்கான். அதையே காயடிச்சா அப்போ அந்த மதத்தை பகை காட்டணும்ல. இவங்களும் ஒரு வணிக கேங்க, அவங்களும் ஒரு வணிக கேங்க. இவங்க ஓரளவுக்கு எத்திக்ஸ் இருக்காங்க, அவங்க ஓரளவுக்கு எத்திக்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லாதவங்க. அப்போது வன்முறை உச்சத்தில் இருக்கவன் என்ன வேணா பண்ணுவான்ல. அவன் கையில் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய அரச பரம்பரை வாரிசு, அதாவது இந்த கீ கிடைச்சா, இந்த உலகத்தோட கீ கிடைச்சா என்ன பண்ணுவான்? அதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க செங்கோல் கிடைச்சா என்ன பண்ணுவான்? அவன் அட்டுலியம் பண்ணுறான். இவங்க அந்த பதவியை இழந்தனால இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒடுக்கப்படுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள மாற்றி நீயா நானான்னு போட்டி தான் உலக முழுக்கங்களோட எல்லா கோமாளித்தனமும். இதுக்கு மேலே இருக்க விஷயங்கள் தான் நம்ம வீடியோஸில் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. பட் 19 என்ன மேட்ரு அப்படின்னா வணிகம் தான். சரி, ஓகே.
மதராசி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 5. அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது என் ஊருக்காக நான் தான் நிற்பேன். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மெயின் மேட்ரு வருவோமா? இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். பாரிசாலனை பத்தி பேசிட்டா டிசிபி பத்தியும் பேசணும்ல. அவனுங்க செப்டம்பர் 5ஆம் தேதி எதுவும் நடத்தல, ஆனா செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு மேட்டர் நடக்கிறானுங்க. செப்டம்பர் 14னா அது கூட்டினா 5 தானே, ரிலேட்டட் ஆகுதா 5 எண் கணிதம். 25,000 மதிப்புல வச்சு கபடி நடத்துறானுங்க. கபடின்னு சொல்லிட்டீங்கனாலே கில்லிக்கு போயிடணும், கில்லின்னு போயிட்டீங்கனாலே முருகனுக்கு போயிடணும், முருகனும் போயிட்டா விநாயகரை காட்ட ஆரம்பிச்சாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாரிசாலன் இயக்கத்துல இன்னைக்கு உருவாக்குறான். இயக்கம் இன்னைக்கு தான் உருவாகுது. பாரிசாலன் எங்க இருந்து வந்தான்? டிசிபிட்ட இருந்து வந்தான். 2 பேரும் ஒரே கிளை பிரிவுகள். இவங்க கபடி குழு நடத்துறாங்க. அவரு இன்னைக்கு அந்த கபடி படத்தோட கோரம்சம் என்ன, அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வெளியே போறாப்ல. அதுல பாட்டுல நிறைய பாட்டுலே கந்தனுக்கு வள்ளி அந்த பாட்டு வரும். இன்னொன்று வந்து அந்த வில்லு வச்சுட்டு விநாயகர் ஸ்டாச்சுலாம் சூரத்தேங்காடுற அந்த பாட்டுலலாம் வரும். நிறைய மேட்ரு வரும். எல்லாமே கோஇன்சிடென்ஸாக இருக்குது. என் கண்ணு முன்னாடி எல்லாமே தெரியுது. இதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் அதை புரிஞ்சிக்கவே முடியல? செப்டம்பர் 5ஆம் தேதி வச்சோம்னா பிடிச்சிருவாயின்றிருக்காங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி வச்சுருக்காங்க அந்த கபடிக்கு மேட்சை, கபடி கில்லி. ஸோ செப்டம்பர் 5 அப்படின்னா குறிக்கிறது என்ன? அந்த செப்டம்பர் 5 மெயின் மார்க் த பேடு. அந்த வேர்டு ஏன் அவங்க இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு சரியாக புரியல. எனக்கு வந்து இது என்னன்னு கரெக்டாக பிடிபடலை. உங்கள் வெளிச்சம் உங்கள்கிட்ட விட்டுறேன். செப்டம்பர் 5 மார்க் பிடிக்கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக எல்லா இடங்கள்லையும் சொல்கிற மாதிரி தெரியுது. செப்டம்பர் 5 கவனமாக இருந்துக்கங்க. ஏதோ ஒரு 7:30 கூட்ட போகிறாங்க, என்ன 7:30ன்னு தெரியல. அதுதான் நண்பன் படத்தில் தெளிவாக அந்த பாரிசாலனுடைய வேடம் எடுத்து நடிச்சிருக்காருல, அந்த கேரக்டர் பேசுது அழுத்தம் திருத்தமாக. அப்போது பஞ்சவன் பாரிவேந்தன் இருக்கான்ல, அவனோட உண்மையான பேர் அது கிடையாது. அவன் வேற ஒரு பேரில் உள்ள ஒழிஞ்சிருப்பான். அதே மாதிரி தான் பாரிசாலனோட பேர் தினேஷ்குமார். தினேஷ்குமாரோட பேர் தான் பாரிசாலனா மாறி இருக்கு. அதில் அவனோட உண்மையான பேர் வேறு, அதாவது பஞ்சவன் பாரிவேந்தன் இருக்காங்க, அது வந்து வேற ஒருத்தனோட பேர். அதாவது பெரிய பணக்காரன் வணிகன், அவங்க அப்பா பிஸ்னஸ்மேன் தானே. அதாவது எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் எடுத்து தான் விஜய் நடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வணிக ஃபேமிலி, பெரிய ராயல் ஃபேமிலி. அந்த ராயல் ஃபேமிலியோட பேரை எடுத்து தான் இந்த பாமர மக்களான விஜயோடைய பேர் தாங்கி பஞ்சவன் பாரிவேந்தன் நடிக்க போவான். ஸோ கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரியோட பேர் எடுத்து பாரிசாலனுக்கு தினேஷ்குமார்ன்றவனுக்கு பாரிசாலன் பேர் சூட்டி அவனை ஒரு பாரி மாதிரி மெயின்டைன் பண்ணுறானுங்க. வேல்பாரி. இதெல்லாம் எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கோயின்சிடன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஆக்யூரேட்டாக தெளிவாக இருக்குது. வெளிச்சிக்க மாட்டேற, புரிஞ்சுக்க மாட்டேற. ஓகே, இதெல்லாம் கோயின்சிடன்ஸ்னாலே வச்சுக்கோப்பா, எல்லாம் கோயின்சிடன்ஸ் தான். இப்போ இந்த விஷயம் நடக்குது, இயக்கம் ஆரம்பிக்கிறான், நாளைக்கு அரசியல் பொலிட்டிக்ஸில் வருவான்னு சொல்லி முன்னாடியே சொன்னோம். இவனுங்க எல்லாமே ப்ரீ பிளான்டா உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கிளர்ச்சிகள் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடுவான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாரிசாலன் வரதுக்கான காரணம் என்ன? தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க, தமிழ் தேசியம்னு ஒன்று வேணும், தமிழர்கள்னு ஒரு இயக்கம் வேணுன்றது ஒரு உந்துதல்னால தான் இவங்க எல்லாம் வெளியே வராங்க. அதாவது உண்மையிலேயே மனிதர்கள் வெளியே வருவாங்க, அவங்கெல்லாம் டம்ப் பண்ணப்படுவாங்க. இந்த மாதிரி கோமாளிஸ் அவன் சூஸ் பண்ணுற ஆட்கள் மட்டும் தான் லைம் லைட் கொண்டு வருவாங்க. ஆனால் அவனும் ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சு பல சிக்கலில் மாட்டிட்டு வர மாதிரி தான் காட்டப்படும். இதே மாதிரி உண்மையிலேயே சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வர ஆட்கள் இருப்பாங்க. அவங்க வெளியே தெரியவே மாட்டாங்க, தெரியாமையே காணாம போயிடுவாங்க. இதுதான் இங்கே ஒரு பியூட்டியே, நடக்கிற பியூட்டியே, அவங்களோட பியூட்டியே. சரி, ஓகே, எல்லாமே ஓகேங்க. இவங்க ஏக்கம் ஆரம்பிக்க போகிறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க. ஓகே, மக்கள் வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கறது. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, முதல்ல ப்ராப்ளத்தை கொடுக்கறது. சொல்யூஷன் அவன்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ப்ராப்ளத்தை கொடுக்கறது, அப்புறம் சொல்யூஷன் கொடுக்குறது. எப்படி COVID-19, அதுக்கப்புறம் வேக்சின். சிம்பிள், புரியும். லாஸ்ட்டாக ஒரு மெசேஜை போட்டு போயிடுவோமா? செப்டம்பர் 7ஆம் தேதி திருப்பதி கோயிலை மூடிட்டு ஓடுறாங்க. 6:30க்கெல்லாம் கோபால் கடையை மூடிட்டு ஓடிடுவானா அந்த மாதிரி. இதனாலேயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறது இல்லையா? அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30க்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானா. கடையை கோயில, அது கடை தானே, அப்படிதான் வச்சிருக்காங்க அவங்க. ஏன் கடை அப்படின்னு சொல்றேன்னா, வணிகம் தானே நடக்குது. வணிகம் எங்க நடக்கும்? கடையில தான் நடக்கும். பிசினஸ் நடக்குது. அங்க ஃபுல்லா காசு தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் எண்ணிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சது கோயில் மாதிரி இல்லை, நிர்வாகம் கிடையாது, ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்காங்க. உண்மை அதான், எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மை அதான் நடக்குது. ஸோ தனியா ஒரு சாம்ராஜ்யத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு சந்திர கிரகணம்ன்றனால கடையை மட்டும் ஓடுறாங்க. சரி, கோயிலை மூடிட்டு ஓடுறாங்க. ஏன் ஓடணும்? சந்திரகிரகணத்தினால என்ன ப்ராப்ளம்? உங்களுடைய 7 மலையான் தானே 7 கண்டங்களையும் ஆளக்கூடிய ஆளு. அவரு ஏன் சந்திரகிரகணம் தனிக்கு கடையை மட்டும் ஓடுறீங்க? ஏன் மூடப்படுது? சொன்னது ஞாபகம் இருக்கா? சந்திரகிரகணம் சூரிய கிரகணம்னா என்ன மேட்டர்னு? இதான் விஷயம். 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி 3:30க்கு மூடிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஏதோ சொன்னாங்க.
ஸோ அந்த நியூஸை பாருங்கள். ஸோ திறப்பாங்க. சந்திரகிரகணம் கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தேன் அவருக்கா, சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் இதெல்லாம் ஒரு மெசேஜ் கோடு வேர்டு. கோயிலை ஏன் மூடணும்? அந்த இடத்துல என்ன நடக்குது? உங்கள் கடவுளுக்கு பவர் போயிருதா, இல்லை உங்கள் கடவுளை மீறிய ஒரு சக்திக்கு பவர் அதிகமாயிருதா? இதான் என்னோட கேள்வி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பின் பண்ணுங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் சாட் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்என்ற சிம்பிளை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாரிசாலன், நான் நினைச்சது சரிதான்யா, நீலாம் அக்மார்க் ஏஜென்ட் தான். 10 வருஷம் கழிச்சு இதே நாள் இதே ஸ்டேஷனுக்கு திரும்பி வருவாடா. இப்ப தெரியும்டா நம்மள யார் பெரிய ஆளா இருக்கான்னு. ஆம்பளையா தான் வாங்கடா. இந்த நாளை மறந்துடாதீங்க.